من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற துறையிலே நேற்றைய தினம் நபித்தோழர்களாக இருந்தாலும் இந்த சமுதாயத்திலே சிறந்தவர்களாக இருக்கிற நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொல் செயல் மார்க்கமாகாது. அவர்களும் மனிதர்கள் என்ற முறையிலே பிழை செய்து விடுவார்கள், தவறாக சொல்லிவிடுவார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்திலே சில பேர் மறுமை நாளில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்படும் பொழுது அவர்கள்லாம் இடதுபுறமாக பிடிக்கப்படுவார்கள், நரகத்திற்கு உரியவர்களாக கொண்டு செல்லப்படுவார்கள். அப்ப நான் சொல்வேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று நான் அவங்களுக்காக பரிந்து பேசுவேன். அப்ப என்னிடத்தில் என்ன சொல்லப்படும் என்றால், லா தத்ரி மா அஹதஸு பஅதக, உமக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் நல்லவர்களாக இருந்தார்கள். நீ மரணித்த பிறகு, ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ மரணித்த பிறகு அவங்க என்னவெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்ற விவரம் உனக்கு தெரியாது. அதனால நீ அவங்களுக்கு பரிந்துரை செய்யாத என்று அல்லாஹ் சொல்லிடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஈசா நபி சொன்ன மாதிரி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பான், நீ தான் உன்னை வணங்க சொன்னியா, உன்னுடைய அம்மா வணங்க சொல்லி நீ தான் அந்த மக்களுக்கு போதிச்சியான்னு எல்லாம் கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நான் சொன்னதான் உனக்கு தெரியுமே, இன் குல்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லி இருந்தால் உனக்கு தெரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வ அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக, உன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் உள்ளத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். அதனால நான் அவங்க அந்த மாதிரி சொல்லல. இன் தக்பிருஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, நீ அவங்களை மன்னிச்சீன்னா உனக்கு அவங்க அடிமை, நீ மன்னிக்கலாம் மன்னிக்காம விட்டுறலாம். நீ தண்டிப்பாயானால் அதுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறது, உனக்கு பவர் இருக்கிறது, ஒதுங்கி கொள்வார். அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டி இந்த மாதிரி நான் சொல்லிடுவேன், ஈசா நபி அவர்கள் எப்படி தங்களுடைய சமுதாயத்தவருடைய தவறான செயலுக்கு பொறுப்பேற்காமல் விலகிக் கொள்வார்களோ அந்த மாதிரி நானும் சொல்லிவிடுவேன். யா அல்லாஹ், இவங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் இருக்கிற ஒழுங்கா தான் இருந்தாங்க, நான் போன பிறகு அவங்க செஞ்சதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் விஷயத்தில் நான் ஒதுங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. மேலும் எனக்கு சொல்லப்படும், லம் யஸாலு முர்தத்தீன அலா ஆகாபிஹி முந்து ஃபாரக்தஹும், அவங்களை பிரிந்ததிலிருந்து, உன்னை பிரிந்ததிலிருந்து அவங்க எப்படியெல்லாம் வந்த வழியே சென்றார்கள் என்பது உனக்கு தெரியாது. இந்த ஹதீஸை எடுத்து சொல்லும் பொழுது இது சிலர் முட்டு கொடுப்பாங்க. இது சஹாபி உம்மத்துமார்கள் சில பேரை பத்தி சொல்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களா இருந்தாங்களே அவங்களை இது குறிக்காது. அஸ்ஹாபின்னு வந்தாலும் எல்லாரும் தோழர்கள் அந்த ஒரு அர்த்தத்தில் வருதுன்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல என்ன விளங்குதுன்னு கேட்டா, அவர்களை நீ பிரிந்ததில் இருந்து வருது. பிரிந்ததுன்னா யாரோட பிரிவாங்க? நம்மகிட்ட ரசூல சேர்ந்தா இருந்தாங்க, இந்த காலத்து மக்களையா குறிக்கும், சென்ற நூற்றாண்டு மக்களையா குறிக்கும். நீ மின்னு பாரத்தகும் முகமதே, நீ அவர்களை பிரிந்தது முதல் அவங்க வந்த வழியே போனார்கள். நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா இது சஹாபாக்களை தான் குறிக்குது, எல்லாரையும் இல்ல. சரியான பதில் சொல்வதா இருந்தா என்ன சொல்லணும்? எல்லாரும் அல்ல, இது பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள்ல ஒரு 50, 100, 10, 20 எதுவும் தெரியல, ஒரு சின்ன நம்பரா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் போனார்கள் தான் அதுக்கு சரியான பதிலா இருக்குமே தவிர, சஹாபாக்கள் இந்த அல்லாம நினைத்துக்கொண்டு தப்பே செய்ய மாட்டார்கள் நினைத்துக்கொண்டு இதெல்லாம் சஹாபாக்களை பத்தினது கிடையாது என்று என்ன செய்வாங்க, மனமறிந்து பொய் சொல்வார்கள் நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி. அது மாதிரி உனக்கு பிறகு என்னவெல்லாம் உண்டாக்கினார்கள், நீ இருக்கிறவரை ஒழுங்கா இருந்தார்கள், உனக்கு பிறகு என்னவெல்லாம் உண்டாக்கி, அது எதை காட்டுது? சஹாபாக்களை தான் காட்டுது. அப்ப சஹாபாக்கள்ல சில பேர் தான் இப்படி செய்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இது புகாரியில 4740, 7049, 6582, 6576, 6526 இந்த நம்பர்கள் எல்லாம் பதிவாயிருக்கிறது. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களில் சிலர் யாருக்கு நமக்கு தெரியாது. அவங்க உலகத்தில் வாழ்ற வரைக்கும் அவங்க சஹாபி என்று அறியப்படுறது மூத்தா இருப்பார்கள், மறுமையெல்லாம் தெரிய வருது.
அப்போ அம்பலமா இருக்காது. அவங்க வாழ்ற காலத்துல எல்லாம் அவங்களோட இருந்த மக்கள் அவங்கள சஹாபின்னு நினைச்சிருப்பாங்க. தாபியீன்களும் அவங்கள சஹாபி என்று நினைத்திருப்பார்கள். நாமளும் வரலாறு அறிவிப்பாளர்கள் வரும்பொழுது அவங்கள சஹாபி என்று நினைத்திருப்போம். அது சஹாபி அல்லன்னு சில பேர் எப்ப நமக்கு தெரிய வரும் என்றால் அங்க நிப்பாட்டுமோ தெரிய வரும். வந்த வழியே திரும்பி போனார்கள் என்று அல்ல எடுத்து காட்டுவான அப்பதான் தெரிய வரும் சொன்னால் நம்ம எப்படி சஹாபாக்களை பின்பற்றி எப்படி என்ன கேரண்டி இருக்கிறது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை கேட்டு ரசூல் சொன்னதை பின்பற்றினால் அது கேரண்டி. மற்ற எல்லாமே டவுட் சந்தேகத்துக்குரியதாகிவிடும் என்பதை நம்ம இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இதே விஷயத்திலேயே இன்னொரு ஹதீஸ் என்ன வருது என்று கேட்டா இதே சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த கூட்டத்தை பத்தி சில பேர் நரகத்துக்கு பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆரிஃபுஹும் வ யாரிஃபூனி, அவங்க தோழர்கள் நான் சொல்லுவேன் அவங்க யாரு என்று கேட்டால் ஆரிஃபுஹும் அவர்களை நான் அறிவேன், வ யாரிஃபூனி அவர்கள் என்ன அறிவார்கள், அறிமுகமான ஆளுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த அஸ்ஹாபி என்று சொன்னா உம்மத்தை குறிக்குது, சஹாபாக்களை குறிக்காதவங்க இந்த மாதிரி விளக்குவாங்க இல்ல, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல, அதுக்கு அந்த மாதிரி வார்த்தையை ரசூல் வாயிலிருந்து வர வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் உளறி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அர்த்த நச்சுன்னு வரணும் என்பதற்காக என்ன சொல்றாங்க, ஆரிஃபுஹும் அவர்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தெரியுமா? நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் தெரியுமா? தெரியாது, நம்ம பார்த்தது இல்ல. நான் அவர்களை அறிவேன் என்று யாரை பத்தி சொல்றாங்க? தோழர்களை தான் சொல்ல முடியும். என் காலத்தில் வாழ்ந்த மக்களா இருந்ததுனால அவங்களெல்லாம் பர்டிகுலராக எனக்கு தெரியும், அவர்களும் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியான மக்கள் தான் நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று சொன்னா இது சஹாபியத்தான் குறிக்கிறது என்பது இந்த ஒரு வார்த்தையிலிருந்து விளங்குகிறது. இந்த வார்த்தை உள்ள ஹதீஸ் புகாரியில 6585 6586 இருக்கிறது. அதே மாதிரி இதே ஹதீஸ்ல இன்னொன்னு என்ன வருதுன்னு கேட்டா சூக்கன் சுஹுக்கன் லிமன் கையர பாதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றினார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நான் சொல்வேன் அப்படின்னு வருகிறது. இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களாக இருந்தவர்களில் ஒரு சின்ன நம்பர், ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மார்க்கத்தில் பிதஅத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள், தப்பாக நடந்திருக்கிறார்கள், நரகத்திற்கு கொண்டு செல்லும் அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த ஹதீஸில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப இதுவும் நமக்கு சஹாபாக்கள் கண்டிப்பா பின்பற்றி ஆகணுங்கிறாங்கல்ல, அந்த வாதத்தை முறியடிக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம முஸ்லீம்கள் 72 கூட்டம் இருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டமும் அடுத்த கூட்டத்தை என்ன செய்கிறது, தவறான கொள்கையில் இருக்கிறதா சொல்லிக் கொடுக்கிறார்கள். நம்மளை எதுக்கிற விஷயத்தை மட்டும் ஒன்னா சேர்ந்து கொள்வார்கள். ஒரு விஷயம் பருவ ஜமாத்தை எதுக்கிற ஒரு விஷயத்தில் மாத்திரம் எல்லாரும் ஏகமாக சேர்ந்து கொள்வார்கள். ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒத்த கருத்தும் கிடையாது. அவங்களுக்குள்ள பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நமக்கு அறிந்து இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்த இத்தனை 30-35 வருஷ காலத்துல இந்த கொள்கைக்கு வேண்டி யாரை கொண்டிருக்கமா, வெட்டிக்கிட்டு செத்துருக்கமா, சும்மா ஒரு அடிக்கடி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பள்ளியாசல் போட்டு வைப்பாங்க. இந்த அளவில் தான் நம்முடைய எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருத்தர் வெட்டி கொள்ளலாம், மறுவலை எடுத்து யுத்தம் செய்யலாங்கிற அளவுக்கு நம்ம இருக்கவே இல்லை. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடைசி ஹஜ்ஜில அவ்வளவு கடுமை எச்சரிச்சாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? எல்லா செய்தியும் சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க, லா தர்ஜு பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள். காபிரா எப்படி ஆவாங்க? எல்லாம் முஸ்லிமா தான் இருக்கிறாங்க, அந்த மக்கள் எப்படி காபிர் ஆவாங்கன்னு கேட்டா எவரிபு பாதுக்கும் ரிகாப பாதின், ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி கொலை செஞ்சு காபிர் ஆகி விடாதீர்கள். வேற மாதிரி காபிர் ஆக மாட்டீங்க, அல்லாதான் அதெல்லாம் கரெக்டா இருப்பீங்க, இன வச்சிட மாட்டீங்க. எதன் மூலம் காபிர் ஆயிருவீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கி கொலை செய்து அதன் மூலம் காபிர் ஆகி விடாதீர்கள். இறுதி ஹஜ்ஜில கடைசி ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்று சொல்லி புகாரியில 7078வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொள்ள கூடாதுன்னு எச்சரிச்சாங்கல்ல, இந்த எச்சரிக்கையுடைய தாக்கம் நமக்கெல்லாம் இருக்க போய் தான் என்னதான் வந்தாலும் ஒரு சின்ன தள்ளுமுள்ள சின்ன அந்த அளவு நின்று கொள்றமே தவிர போய் அறுவலை எடுத்து போய் விட்டு போய் விட்டுன்னு சொல்லி என்ன செய்யறதில்ல. ஒரு கருத்து உள்ளவங்க இன்னொரு கருத்து உள்ளவங்களுக்கு எதிராக அப்படி நம்ம செய்யறது இல்லை. ஆனால் சஹாபாக்கள் மட்டும் யுத்தம் நடந்துச்சா இல்லையா? சஹாபாக்கள் நம்மளோட சேர்ந்தோம், அதெல்லாம் விஷயம் வேறுதான். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில சண்டை நடத்தி எந்த அளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இறுதி ஹஜ்ஜில மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த மக்களுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம எல்லாம் அவங்களே தான் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டோம். சொன்னதே ஆட்டுதான் சஹாபாக்கள் டைரக்டா சொல்றாங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு என்ன மாசம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் அப்ப என்ன மாசம் மக்கள் என்ன செய்யறாங்க, வேற ஏதாவது பேரை வைக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு
மௌனமா இருந்தவன இன்னைக்கு நகருடைய நகர்ந்தா இருக்கிறது பெருநாள், இன்னைக்கு ஹஜ்ஜி பெருநாள் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன மாசம் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி இது துல்ஹஜ் மாசம் தானே, இது துல்ஹஜ்ஜுடைய மாசம் தானே, ஆமாங்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்ன திமாக்கும் உங்களுடைய ரத்தம், ரத்தம்டா உயிர், உங்களுடைய உயிர், அம்பாலக்கும் உங்களுடைய செல்வங்கள், ஆறாலக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள், பைனக்கும் ஹராமும் அது உங்கள் மத்தியில புனிதமானவை. எந்த மாதிரி புனிதம்? ஹராம்னா புனிதம், ஹராம்னா தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குது, புனிதம் அர்த்தம். மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறவங்கள ஹராமான பள்ளிவாசல, புனிதமான பள்ளிவாசல் வருதா? ஹராம்ங்கிறதுக்கு விளக்கப்பட்டதுங்கிற மானவ அர்த்தம் இருக்கிறது, புனிதமானதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, இவைகள் எல்லாம் ஹராமும் புனிதமானவை. எந்த மாதிரி புனிதமானவை? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. உங்களுடைய இந்த ஊரில், இந்த மாசத்தில், இந்த நாளில் எப்படி புனிதம் காக்கப்பட வேண்டுமோ அந்த மாதிரி இது புனிதமானது. அடுத்தவனுடைய உயிர் புனிதமானது, அடுத்தவனுடைய பொருள் புனிதத்தை எப்படி கலங்கப்படுத்த மாட்டியோ அந்த மாதிரி அடுத்தவங்க காசை எடுத்துறாத, அடுத்தவங்க உசுரை எடுத்துறாத, அடுத்தவனுடைய மானத்தை விளையாடுறாத. இதெல்லாம் புனிதம் நினைச்சுக்க. புனிதமான இடத்தை நீ கலங்கப்படுத்துவியா? அந்த மாதிரி நடந்து கொள் என்று உதாரணம் எல்லாம் காட்டி மக்கள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டு இவ்வளவும் சொல்லிட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில் 67 4406 இருக்கிறது. ஆனால் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா, அவர் யாருன்னா அவரு மச்சான் தான், அவருடைய சகோதரி ரசூலுல்லாஹ் கட்டி இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்னது? யுத்தம். அதுலயும் சஹாபாக்கள் கொஞ்சம் இருந்தாங்க, இதுலயும் சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபி அல்லாத அடுத்த ஜெனரேஷனும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நேரங்களில் அதை செய்யும் அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்களா இல்லையா? ஒருவருக்கு ஒரு எதிராக ஆயுதம் தூக்கினால் என்ன நடக்கும்? உயிரான போகும். இவங்க அவங்கள வெட்டியிருப்பாங்க, இவங்களை வெட்டியிருப்பாங்களா இல்லையா? இதான பயங்கரமான குற்றம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரியானதையும் சஹாபாக்கள் வழியாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அது அவங்க ஏதோ நல்ல நோக்கத்தை செய்தார்கள்னா அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குள்ள விஷயம். இப்ப நம்ம இப்ப சஹாபாக்கள் அப்படி கொள்கைய தவறான கொள்கைக்கு எதிராக ஆயத்தை தூக்கி இருக்காங்க, நம்ம தூக்க முடியுமா? பின்பற்றலாம் சொன்னீங்கல்ல, நாங்களும் இவர தவறான கொள்கைகள் இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த கொள்கைக்கு எதிராக வாழ தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஏன்? இது அவங்க செஞ்சிருக்க கூடாது, இது சரியான செயல் இல்ல. ஆனால் செஞ்சது மறுக்க முடியாது, வரலாறு இருக்கிறது, வரலாறு நடந்துதான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு கேட்டா, இப்ப சிப்பீன் யுத்தம் நமக்கு தெரியும். சிப்பீன்ங்கிறது அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு நடந்தது. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆயிஷா நாயகி நடந்த யுத்தம் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா நாயகி தலைமையில ஒட்டகப் போர் நடந்துச்சு இல்லையா? ஆயிஷா தலைமையில ஒரு படை, அலி தலைமையில ஒரு படை, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய யுத்தங்கள்லாம் நடந்து அதிலும் சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, தாபீன்கள் கொல்லப்பட்டாங்க, கொன்றவர்களும் சஹாபாக்களா இருந்தாங்க, கொல்லப்பட்டவங்களும் சஹாபாக்களா இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுகள் எல்லாம் 72 கூட்டத்தில் விளக்கி இருக்கிறோம். ஒட்டகப் போர்னா என்ன, அது மாதிரியான சிப்பி இந்த யுத்தம்ல என்ன, எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறோம். அப்ப அந்த அம்மார் இப்னு யாசிர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆரம்ப காலத்து முஸ்லீம்ல ஒரு யாசிர்லாம் ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொலைக்காக யாசிர்னா சுமையா யாசிர் அவங்க ரெண்டு பேருடைய மகன் அம்மார். சுமையால பேர் வைக்கிறோம்ல, சுமையாங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்ற வீரப்பன்மையில முக்கியமான ஆளு. அந்த சுமையாவுடைய மகன் தான் யாரு? அம்மார். அந்த அம்மார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்றாக்கா, அந்த அகல் தோன்றும் போது, ஹந்தக் போர் நடக்கும் போது அவர் அம்மார் என்ன செய்யறாரு? ரொம்ப கடுமையா எல்லாரும் ஒரு செங்கல் எடுத்து 2 கல்லா எடுத்து வைக்கிறாரு, தீவிரமா வேலை பார்க்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தக்குத்துல் பேத்துல் பாதியா, இவர் ஒரு அநியாயக்கார கூட்டம் கொண்டு கொள்ளுன்றாங்க. அம்மார் இந்த அகழ் போர்ல அவரை தீவிரமா வேலை செய்யும் பொழுது அவரை பார்த்து என்ன செய்யறாங்க? அவருக்கு பரிதாபமா இருக்கிறதுன்னு சொல்லி இறக்கப்பட்டு சொல்றாங்க, தக்குத்துல் பேத்துல் பாதியா, ஒரு பாதியான அநியாயக்கார கூட்டம், அநியாயக்கார ஒரு கூட்டம் இவரை கொள்ளும். எதுவும் இலல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், எதுவும் இழந்தார், அவங்க நரகத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. 2 கூட்டம், சொர்க்கத்துக்கு அழைக்கிற ஒரு கூட்டம், நரகத்துக்கு அழைக்கிற கூட்டமாக இருக்கும். அதுல அநியாயக்கார கூட்டம் இவரை கொள்ளும். அப்ப இவர் ஒரு கூட்டத்தில் இருப்பார்னு விளங்குது, இவர் ஒரு கூட்டத்தில் நிற்பாரு அப்படின்னு வருது. இது நீங்க புகாரில 447, 2812 இதுல எல்லாம் வருது. இப்ப அந்த சிபின் போர் யாருக்கு நடந்து எதுல கொல்லப்படுறாரு? இவரு சிபின் போர்ல கொல்லப்படுறாரு. அம்மாரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அம்மார் இப்னு யாசிர் எதுல கொல்லப்படுறாரு?
யாசிருடைய மகன் அம்மார் வந்து சிஃபின்ங்கிற போரையார் முஆவியாவுக்கும் அலிக்கும் நடந்த அந்த சண்டையில் கொல்லப்படுறார். இவர் அலி ரலியல்லாஹு அணியில் இருக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அணியில உள்ளவங்க இவர் கொல்றாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தா என்ன செய்யணும்? அது அநியாயக்கார கூட்டம் வருதா இல்லையா? உன்னை கொல்றவங்க அநியாயம், இவர் பக்கம் நியாயம் இருக்கு, அவங்களுக்கு நியாயம் இருக்காதுங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. உன்னை வந்து ஒரு அநியாயக்கார கூட்டம் கொல்லும் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பிலையும் இந்த சம்பவத்தை நம்ம விளக்கி இருக்கணும். ஒரு ரமலான்ல முழு சம்பவத்தை இப்ப நம்ம டாபிக் சஹாபாக்களை பின்பற்ற டாபிக்கா இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிறோம். அப்ப என்ன வருது? அந்த அம்மார் இப்னு யாசிர் அவர்களை வந்து முஆவியா ரலியல்லாஹு அணியில இருந்தாங்க இல்லையா, அதுல இருந்த சஹாபாக்கள், அதுல இருந்த தாபீன்கள் எல்லாம் என்ன கூட்டம்? அநியாயக்கார கூட்டம். அர்த்தம் வருதா இல்லையா? இந்த மெசேஜ் முஆவியாவுக்கு அன்னைக்கு தனி நபர் சண்டை கிடையாது, அவர் நபருக்கு மத்தியில் நடந்த சண்டையா? அவரின் பக்கம் நிறைய சஹாபாக்கள், அவருக்கு பின்னாடியும் நிறைய தாபீன்கள், இவருக்கு பின்னாடியும் நிறைய சஹாபாக்கள் தாபீன்கள். அப்ப சஹாபாக்கள்ல ஒரு பகுதியினர் தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாங்க. சஹாபாக்கள்ல ஒரு பகுதியினரா இருந்தவங்களை தான் ஒரு அநியாயக்கார கூட்டம், அநியாயக்கார கூட்டம் வந்து உன்னை கொல்லும். அப்ப இந்த யுத்தம் நடப்பதையும் சொல்லுகிறார்கள், அதுல யார் பக்கம் நியாயம் என்பதையும் சொல்லுகிறார்கள் வருது. அப்ப அப்படிப்பட்ட அதுல இருந்தவர்கள்லாம் அது அதிக அறிவிச்சிருப்பாங்களே, அப்ப அவங்க 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 எல்லாம் சில கருத்து சொல்லியிருப்பாங்களா, ஏற்றுக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு சொல்வதற்கு குழப்பத்தை உண்டாக்குவதற்கோ அவங்கள மட்டம் தட்டுவதற்கோ இல்ல, நம்ம தீனை காப்பாற்றிக் கொள்வதற்கு. இதை சொல்லுவதற்காக சொல்றோம். நம்முடைய இபாதத்துகளை தீர்வுகளை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னா அது போதும். இவங்க எல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் எப்படி சண்டை போட்டுக்கோ அது மாதிரி அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம ஆதாரம் எடுக்க வேணாம். ஆனா அவங்களுடைய தியாகத்துக்காக எல்லாம் மன்னிப்பான். அவங்க செய்த தியாகங்கள் பெரிய தியாகங்கள், ஒரு நல்ல நோக்கத்தில் அவங்க செஞ்சிருக்கலாம். ரெண்டு பேருமே நல்ல நோக்கம், இவர் அநியாயக்காரன் அவங்க நினைச்சிருக்கலாம், அவங்க அநியாயக்காரன் இவர் நினைச்சிருக்கலாம். அநியாயத்தை தானே போராடுறோண்டு அவங்க சில ஆதாரங்களை வைத்துக் கொண்டு செஞ்சிருந்தார்களே, ஆனால் அல்லாஹ் வந்து அதை மன்னிப்பான். அது ஒரு விஷயம். மேற்று என்னன்னு கேட்டா நம்மள மாதிரி நடந்திருக்காங்க தானே சில விஷயங்கள்ல, அப்படிங்கிற நம்மையே அது ஒரு ஆதாரம் அவங்க சொல்ல அவங்க கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க இந்த மாதிரி யாரோ ஒரு தப்பான முடிவு எடுத்துக்கிறாங்க. இரண்டு பேரும் நியாயம், ரெண்டு பேரும் செய்யறாங்க, கண்டிப்பா ஒருத்தர் பக்கம் நியாயம் இருக்கு. அப்ப தவறான முடிவுகளை மார்க்கத்தின் பேரால் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவு பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல. அப்ப அது மாதிரி எத்தனை விஷயம் எடுத்திருப்பாங்க. அவங்களா எடுக்கக்கூடிய முடிவுகளில் தவறு வரும், ஒரு குழுவாகவே எடுக்கிறாங்க, அவ்வளவு பேர் முடிவு தப்பா இருக்கு. ஒரு பக்கம் நியாயமான கூட்டம் என்றால் இன்னொரு பக்கம் அநியாயமான கூட்டம் என்றால் அவங்க மார்க்கத்தின் பேரால் சண்டை போட்டாங்க, இவர் மார்க்கத்தை எதிரி நினைச்சு சண்டை போடுறாங்க. அப்ப கணிப்புல முடிவு செய்வதில் தவறு நிகழ்ந்திருக்கா இல்லையா, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்ப இது புகாரில 447 இருக்கிறது. அது மாதிரி முஸ்லிம்ல 5192 இருக்கிறது. இப்ப இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் செய்யற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா மேல அவதூறு சொன்னாங்கல்ல, முனாஃபிக்கு சொன்னது அவனா இருக்கட்டும், பரப்புனதெல்லாம் யாரு? யார்? சஹாபாக்கள் பண்ணாங்க. சஹாபாக்கள் தான் சவுக்கடி எல்லாம் கொடுத்தாங்க. 80 கசேரி வாங்கினாலும் யாரு? மிஸ்தர் என்ற ஒரு சஹாபி அடி வாங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் புகழ்ந்துலாம் ரசூலுல்லாஹ் பாடுவார ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவரு அடி வாங்கி இருக்கிறாரு. 80 ஆயிஷா நாயகம் அவதூறு சொன்ன காரணத்திற்காக வேண்டி அவங்க எல்லாம் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்ச நமக்கெல்லாம் தாயாச்ச, நம்ம இதை வந்து பரப்பலாமான்னு கூட இல்லாம சூரத்து நூறு எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுமையா அவங்களை கண்டிக்கலாம். நான் அல்ல என்னுடைய அருள் மட்டும் இல்லைன்னா அவங்களை அழிச்சு நாசமாக்கி இருப்பேங்கிற அளவுக்கு அல்லாஹ் கோபம் கொப்புளிக்க பேசுறான் அந்த சூறாவுல. இந்த ஆயிஷா நாயகம் அவதூறு சொன்னவர்களை பற்றி அவதூறு உண்டாக்கணும் முனாஃபிகா இருந்தாலும் அது சமூகத்தில் பரப்பினவர்கள் யாரா இருந்தார்கள்? சில சஹாபாக்களை தான் இருந்தாங்க. அப்ப நம்ம எப்படி அளவு கோல் சொல்லி பரப்பணும்ல, அதனால ஒன்றான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எதுக்காக நம்ம ஏன் பாட பண்ணணுங்கிற அவங்க செஞ்சது அவங்களுடைய நன்மைகளோடு ஒப்பிடும்போது அவங்க தீமையை அழிச்சிடும். நம்ம என்ன பெரிய நன்மை செஞ்சிருக்கோம், எத்தனை தியாகம் பண்ணிவிட்டோம். நம்ம செய்யறது கொஞ்சம் நஞ்சு அது அழிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு நமக்கு. அவங்க செஞ்ச நன்மைகள் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது மைனஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா பாஸ் ஆயிடுவாங்க. அப்படி எடுத்துட்டு போயிடணும். நமக்கு அது இல்லையே. அது வகி காலத்துல வாழ்ந்தாங்க, எல்லாம் மன்னிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டான்னா முடிஞ்சு வச்சுக்காத. வகி காலத்துல வாழ்ந்தாங்க இல்ல, எல்லாம் மன்னிச்சுட்டாங்கல்ல, கண்டிச்சுட்டு மன்னிச்சுட்டான், சவுக்கடி வாங்கிட்டாங்க, அதோட மேட்ரு ஓவர். ஆனா நமக்கு எப்படி செய்ய முடியுமா? நம்ம எப்படி செஞ்சோம்னா தேர்வுமா? அதனால அவன் என்ன செய்யறோம், சஹாபாக்கள் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்க சிறப்பு ஒத்துக்கணுமே தவிர அவங்கள பாலயசாரம் அவங்களை பின்பற்றத்தக்கவர்களாக நம்ம எடுக்கவே கூடாது. தேவையற்ற ஒரு விஷயம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், வகை மட்டும்தான் மார்க்கம். அதே மாதிரி வந்து ஒரு போருக்கு ரசூலுல்லாஹ் வந்து அனுப்புறாங்க. போருக்கு அனுப்புனா போருடைய தர்மம் என்ன, எத்தனை நடந்துட்டு இருக்கும்போது எதிரிகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னான்.
நாங்க உங்க வழிக்கு வந்துடுறோம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா போற நிறுத்திக்கணும். சரணடைஞ்சவனும் பிடிச்சி இது பண்றது என்ன இல்ல, ஓடுனா விரட்டுற விஷயம் வேற. அவனை கையெழுத்திக்கிட்டு நான் வரல, இனிமே சண்டைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது உலகம் பூரா ஒப்புக்கொண்ட விஷயம். வெள்ளக்கூடிய தூக்கினாங்கன்னா இந்த காலத்துல வெள்ளக்கூடிய தூக்கிட்டாங்கன்னா சண்டை நிறுத்திடுவாங்க, தாக்கக்கூடாது. மறுபடி ஆயுதத்தை கீழே போட்டு வெள்ளக்கூடிய தூக்கிட்டு எவ்வளவு பெரிய சண்டை இருந்தாலும் அந்த நிமிஷம் நிறுத்திடுவாங்க. இன்னைக்கு சர்வதேச அளவு ஒப்புக்கொண்ட விஷயமா இருக்கு. அந்த காலத்துல இது இருந்த விஷயம் தான். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு யுத்தத்துல பயங்கரமா தாக்கல் பண்ணி எதிரிகளுடைய கை பலவீனமாயிடுச்சு. பலவீனமான என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆரம்ப காலத்துல ஏகத்துவத்தை சொல்லும் போது மக்காவுல ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க, தௌஹீதுல கரெக்டா இருந்தாங்க. ஆனா நபி ரசூல் ஆகிறதுலாம் தெரியாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க, கல்லு மண்ண வணங்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்கள சாபியின்கள் அவங்களை என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்லுவோம் சாபிமாங்க. அவங்களுக்கு பேர் என்னது, சாபியின்கள் சொல்லுவாங்க. யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியும் ரசூலுல்லாஹ் காலத்திலையும் மக்காவில் தௌஹீதில் உறுதியா இருந்தவர்கள். சிலை வணக்கம் செய்ய மாட்டாங்க, கல்லுக்கு நேர்க்க செய்ய மாட்டாங்க, அங்கே கும்பிட மாட்டாங்க, சூப்பர் பவர் அல்லாஹ் சொல்லி என்ன செய்வாங்க. அப்படியான ஒரு கூட்டம் அறிவுபூர்வமா சிந்தித்து கடவுள்னா கடவுளுடைய இடத்துல வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, சாபியின்கள் பேரு. அந்த கொள்கைக்கு ஒத்து ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணவன ரசூலுல்லாஹ் சாபின்னு தான் சொன்னாங்க. ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்னது, சாபி. ஒரு சாபி ஆயிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் ஏகத்துவத்தை சிலை வணக்கத்தை மறுத்த மக்கள் சாபியின்கள் சொல்லப்பட்ட மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க, சாபியின்கள் சொன்னாங்க. பரவாயில்ல சாபிப்பாங்க. யார ரசூலுல்லாஹ் எதிரிக்கு தங்களுக்குள்ள பேசி அந்த சாபியா நம்ம தௌஹீதுன்னு சொன்னா நமக்கு என்ன செய்வாங்க, நம்ம ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரியாக என்ன செய்யறது, இது பேர் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கையில அந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க, விளங்காத்தனமா நாங்களும் சாபி ஆயிட்டோங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு சொல்ல தெரியல. அவங்க என்ன விலகி வச்சிருந்தாங்க, சாபின்னா முகமதுடைய அந்த மார்க்கத்துக்கு பிறகு சாபின்னு சொல்லிட்டு சபானான்ட்டாங்க. இவர் காலித் இப்னு வலீத் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்கு வந்த நான் சொல்றான் சபானான்னு சொல்றான், போட்டு சொல்லிட்டார். சபானான்னு சொல்லி அவன் சரணடைஞ்ச பிறகு காலித் இப்னு வலீத் நினைத்தாரு, அவங்கள பிடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அங்கக்குள்ள சில பேர் அப்ஜெக்ஷன் பண்றாங்க, செய்யக்கூடாது, அவன் சரணடைகிறான், அவன் என்ன அசலம்னா இஸ்லாத்தை ஏற்றவும் சொல்லவில்லை, சபானான்னு சொல்றான், அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தகவல் வருது. வந்தோன்னு நினைச்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மா ஸனா காலித். ரெண்டு தடவை சொல்றாங்க இப்படி, இறைவா இந்த காலிது செஞ்ச செயலை விட்டு நான் விலகி கொண்டேன், இவர் செஞ்சதை எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் வார்த்தையா நீ பாக்குற என்ன கருத்துல சொல்றான், சண்டை வேணான்னு சொல்றான், உன் கருத்து வந்துடுறாங்க, விட்டு தொலைவியா நீ வெட்டி போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரிக்கிறாங்க. அப்ப ஒரு உயிரை வாங்குறதுல கூட அந்த சரணடை நேரத்தோட வெட்டி தப்பான முடிவு நடத்திருக்காரு அவரு. ரசூலுல்லாஹ் நான் விலகிக்கிட்ட இந்த செயல நான் விலகி கொண்டேன் என்று சொல்லும் அளவுக்கு உயிர் வாங்குற பெரிய குற்றம் தானே. போர்க்களத்தில் வாங்கலாம், அவன் வேணான்னு சரணடைகிறான், அந்த நேரத்தில் உயிர் வாங்குறது பாவம். அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டீங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மா ஸனா காலிது செஞ்ச செயலை விட்டு அல்லாஹ் நான் விலகி கொண்டேன், எனக்கு சம்பந்தம் இல்லை இறைவான் அல்லாஹ் துஆ செஞ்சுட்டாங்க. இது நீங்க புகாரில 4339 7189 பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சண்டையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு யார் உசாமாங்கிற ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான பிள்ளை. ஏன்னா அவங்க ஜெயிதுங்கிறவர் வளர்த்தாங்க, அந்த வளர்ப்பு மகனுடைய பிள்ளை, பேர பிள்ளை மாதிரி வச்சிருப்பாங்க. பேரன்கிற வளர்ப்பு பேரன் இஸ்லாத்துல கிடையாது. அவரும் ரொம்ப நெருக்கமாக உசாமா மேல ரசூலுல்லாஹ் பிரியம் வச்சிருந்தாங்க. அந்த உசாமா ஒரு இடத்துல அனுப்ப செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் அந்த எத்தனை நேரத்தில் லாயிலா இல்லான்ட்டார். லாயிலா இல்லாண்டா என்ன செய்யணும், விட்டு வேண்டியதானே, போர் நடந்துகிட்டு இருக்குது. அவர் லாயிலா இல்லன்னு என்ன அர்த்தம், நான் உன்னோட சண்டைக்கு வரலப்ப உங்களுக்கு வந்துட்டு அர்த்தம். இவர் லாயிலா இல்லன்னு கேட்காம ஒரே போட்டு தள்ளிட்டார். அப்ப இது ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்களா, கோபம் புப்புளிக்க, எப்படி நீ அவன் லாயிலா இல்லான்னு சொன்ன பிறகு நீ எப்படி அவனை வெட்டின, ஹல்லா சகத்த கல்பு, உள்ளத்தை பிளந்து பாத்தியா, அவன் தற்காப்புக்கு செஞ்சான் பொய்க்கு செஞ்சாலும் நீ மன உள்ளத்தை பாக்குற ஆற்றல் உனக்கு இருக்குதா, வாயினால் சொல்லிவிட்டானா இல்லையா, வாயினால் லாயிலா இல்லல்லான்னு அவன் சொல்லி சரணாகதியை அடைந்த பிறகு எப்படி நீ கொள்ளலாம் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஒரு தடவை இல்ல திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மாசாலை கர்ரிருஹா, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி நீ உள்ளத்தை பிளந்தியா, உள்ளத்தை பிளந்து பாத்தியா, நீ எப்படி கொண்டுட்டு வரலாம், லாயிலா இல்லான்னு சொல்லி யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, எப்படி நீ கொள்ளலாம் என்று என்ன சொல்றான்னு கேட்டா,
உசாமா சொல்றாரு, இந்த சம்பவம் நடக்காம இதுக்கு பின்னாடி நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காப்புல இருக்க, அவ்வளவு கோபத்துக்கு ஆளாயிட்டானே, இன்னைக்கு இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாத்தை தழுவி இருக்க கூடாதா, முன்னாடி இஸ்லாத் தழுவினாலும் இந்த ஒரு பாவத்தை நான் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் இருந்தது. அப்ப ஒரு மனிதன் வெளிப்படையாக ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பேசிக்கு மாற்றமாக உள்ளத்துல உள்ளதை எல்லாம் தற்காப்புக்கு சொல்றான், அதுக்கு சொல்றான், காப்பாற்றிக்கிற சொல்றான் நினைப்பது தப்பு. அந்த தப்பை ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த உசாமா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய என்ன ஓட்டத்தை வச்சு புரிஞ்சுக்கலையே, ஒரு பெரிய கண்டனம் தெரிவிக்கிறாங்களே. அப்ப எந்த மாதிரிலாம் இருக்கும் சகாபாக்கள்னா அவங்களும் மனிதர்கள் முறையில் செய்வாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கு. இது புகாரில 4269 6872 இருக்கணும். அதே மாதிரி அதை விட விடுங்க, ஒரு நாட்டில் இஸ்லாமிய நாடு இருக்கு, இஸ்லாமிய நாடு விடுங்க, வேற எந்த ஒரு நாடா இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்கறதா அந்த நாட்டில் பெரிய குற்றம். எந்த நாடா இருந்தாலும் சரி, கொலை செய்யறதை விட ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள ரகசியத்தை எல்லாம் காட்டி கொண்டே ஒருத்தன் பாகிஸ்தானுக்கு கொடுத்தான்னு வைங்க, அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் என்ன செய்ய சாதாரணமா எடுத்துக்கொள்ளாது, தேச துரோகிகள். ஏன்னா அவன் எதிரி கொடுக்கிற அந்த தகவலினால் நாட்டை அவன் அழிச்சிருவான். சில தகவல்கள்னால என்ன செய்வான், நாட்டுக்கு தாக்குதல் நடத்தி அவங்க ஓங்கிடும். ஒட்டுமொத்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு துணை போயிருக்கான்னு சொல்லி கடும் குற்றமாக எடுத்துக்கொள்வோம். எல்லா நாடுகளிலுமே நாட்டுக்கு எதிராக நாட்டின் ரகசியங்களை எதிரிக்கு காட்டி கொடுக்கிற ஒரு விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்க விளைவிக்கணும். இப்ப இருக்கிற நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் நீங்க போங்க, ஒரு கும்பல போய்கிட்டு இருக்கா, அவளை வழிமறிச்சு அவள்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு வாங்க ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இருந்து மக்காவுக்கு போகுது. போனா அது மாதிரி பெரிய சம்பவம். இது 72 கூடுதல் வழக்கி இருக்கிறோம், ஷார்ட் நமக்கு தேவையானது மட்டும் சொல்றோம். அப்ப மறைச்சு கிரிச்சு பார்த்தா கடைசியில் மறுக்குது. கடைசியில் என்ன செய்யறாங்க, ஒரு நிர்வாணப்படுத்தி எடுக்கிற மாதிரி வந்துருந்தோம். அந்த அம்மா கடிதத்தை எடுத்து கொடுத்துருச்சு. அந்த கடிதம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்களில் ஒருவராக இருந்த ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி தான் மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு நியூஸ் அனுப்புறாரு. இவர் யாருன்னா பத்ர் போர்ல எல்லாம் பங்கெடுத்த சஹாபி, சாதாரண ஆள் கிடையாது. பத்ர் போர்ல பங்கெடுத்தவர்களுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பத்ர் போருங்கிறது உயிரை பணைய வைக்கிற மாதிரியான ஒரு யுத்தம். எதிரிகளுடைய பலம் அவ்வளவு, இவங்களுடைய பலம் ஒண்ணுமே இல்லை, போனா தற்கொலை சாவுதான். அப்படி இன்னும் தைரியமா இருந்தாங்க. அந்த களத்தில் ஈடுபட்டவர் தான் அந்த கடிதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை திட்டம் போட்டிருக்காங்க, இப்படி பண்ணிருக்கிறாங்க, இத்தனை எங்க போறாங்க, அந்த மாதிரி செய்திகளாகவே இவர் எழுதி அனுப்பி இருக்கிறாரு. கடிதத்தை போயிட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உளவுத்துறை கரெக்டா வச்சிருப்பாங்க, ஏமாளி கிடையாது, மது குருமாரில் இருக்க மாட்டாங்க. இப்படி போயிட்டு பொம்பளை தான் இருக்குங்கிற அளவுக்கு தகவலை திரட்டுற அளவுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு தகுதியான தலைவராக இருந்தாங்க. அதெல்லாம் முதல்ல பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இழுத்துட்டு வந்தவனே அவர் தூக்கிட்டு ஆளை கூட்டு வந்துட்டாங்க. ஹாத்திப்பை கூட்டிட்டு வா, இந்த ஆள் தான் கடிதம் கொடுத்திருக்காரு, ஆளை கூட்டிட்டு வந்தவனே அவர் கேட்கிறாரு, யாரோ என்னப்பா இது, யா ஹாத்தி மகாதா, இது என்ன வேலை பார்த்திருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எம்மளை கோவப்படக்கூடாது, இந்த முஹாஜிர்கள் நிறைய அபூபக்கர் உமர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சொத்து பத்தை விட்டு வந்திருக்கிறாங்க மக்காவுல. ஆனா இவங்களுக்கு எல்லாம் அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க, ரத்த சம்பந்தம். இவங்களுடைய சொத்து பத்தில பாதுகாக்கிறதுக்கு, இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் உறவினர்கள் இருக்கிறாங்க. எனக்கு யாருமே அங்க இல்லை, எனக்கு சொத்து பத்திரம் இருக்குது. நான் சில ஆட்களுடைய தகவலை கொடுத்துறேன், என் சொத்து பாதுகாப்பீங்க, அதுக்காக வேண்டி நான் சில ஒரு வேலை சுயநலத்துக்காக வேண்டி என்னுடைய சொத்தை பாதுகாக்கிறது செஞ்சனே தவிர காட்டி கொடுக்கும்போது நான் செய்யவில்லை. சும்மா சில செய்திகளை சொல்ற மாதிரி சொன்னா, ஓ நம்ம அவர் சுத்தம் நம்ம ஆளு நினைச்சு சொத்தை பாதுகாப்பாங்க இப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன். உமருடைய என்ன செய்யறாங்க, நான் குபுருக்கா செல்லல, மார்க்கத்தை நிராகரித்து செய்யவில்லை, பொய்யா கூட எழுதிப்பாரு, இல்லாத கூட எழுதி விட்டு பாருங்களேன். அவங்கள்ட்ட ஒரு இணக்கத்தை உண்டாக்கிட்டோமே, ஆனால் நம்ம சொத்தை பாதுகாத்து வச்சிருப்பாங்க, நம்ம இடத்துல இல்லாம இருக்கும் நினைச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு வாயினால சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உமர் என்ன செய்யறாரு, யா ரசூலல்லாஹ் தஅனி அல்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக் கழுத்தை வெட்டணும், எனக்கு அனுமதி கொடுங்கிறார். இவன் செஞ்ச வேலைக்கு நான் வெட்டணும், கழுத்தை வெட்டணும், பர்மிஷன் கொடுங்க, அவ்வளவு கோபப்படுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, உமர்ட்ட சொல்றாங்க, இன்னல்ல கது ஷஹீத பத்ரன், இவர் பத்ர்ல பங்கெடுத்தவர். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன, இவர் பத்ர் போர்ல பங்கெடுத்த ஒரு ஆளு. ஒமா யத்ரீகல் அல்லல்லாஹு அய்யகுன கதித்தல அல அஹ்லி பத்ரின், பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா, யஅமலு மாஷியத்தும் கது கஃபர்துலகும், நீங்க என்ன வேண்டாலும் நீங்க மன்னிச்சிட்டேன், அட்வான்ஸ் மன்னிச்சு கொடுத்துட்டான்ல. இவரெல்லாம் அட்வான்ஸ் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்கினவர். இவர் செஞ்ச வேற தப்பா இருந்தாலும்
இவர் பத்ர் போர்ல கலந்துகிட்டதுனால் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், பத்ர் வாசிகளை பார்த்து சொன்னான், எவ்வளவு ஆசைக்கும் என்ன வேணா செஞ்சுக்கிறங்க, உங்களை மன்னிச்சுட்டேன் என்ற அல்லாஹ் வந்து சொன்னானே, அதில் உள்ளவர் அவரை போய் கொள்ளுவையாங்கிறாங்க. இது நமக்கு டாபிக் இல்ல. என்ன டாபிக் என்றால், ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு நாட்டுடைய ரகசியத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து சின்ன விஷயமா இப்படி எல்லாம் செய்ய ஒரு மனசு வந்திருக்கிறாரு அவருக்கு. அவர் சொன்ன காரணம் 1000 இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த நலனுக்காகவும் சில முடிவு எடுப்பாங்க, விளங்குதா இல்லையா? சொந்த நலனுக்காகவும் சமுதாய நலனை பாதிக்கக்கூடிய முடிவுகளை ஒரு சகாபாக்கள் எடுத்த. பத்ர்னால மன்னிக்கப்பட்டு போச்சு, அது வேற விஷயம். ஆனால் எவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருப்பாங்க, எப்படி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்? இந்த மாதிரியான தன்மைகள் இருந்திருக்காங்களா இல்லையா? இது வந்து புகாரில நிறைய எடுத்து பார்க்கலாம். இது 3007, 3081, 3983, 4274, 4890, 6939, 6259 இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்கிறோம், நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்களாக யாரா இருந்தாலும் சரிதான், அவங்களிடையும் பிழை வரும், அவங்களிடம் தவறு வரும். அவைகள் எல்லாம் நம்ம வந்து ஆதாரமா எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறதுக்கு சான்றா எடுத்துக்கொண்டோம். இது போக இன்னொன்று என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களை விட நம்ம எப்படி நல்லா அறிய முடியும் புரிந்து கொள்வதில்லை. நீங்க சொல்றீங்க சஹாபாக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, சரி. குர்ஆனை ஹதீஸை புரிந்து கொள்ற விஷயம் இருக்குல்ல, அதுல நம்மளோட அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சம்பவம் நடக்கும்போது யார் வாழ்றாங்களோ, இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தையை என் காலத்தில் உள்ளவர்கள் புரிகிற மாதிரி எனக்கு பின்னாடி உள்ளவர்கள் புரிய மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியும், என்ன நோக்கத்தில், என்ன நேரத்தில், எதுக்காக சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்வது எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்றால், அவங்க குர்ஆனை புரிந்து ஹதீஸை புரிந்து சொல்ற விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அந்த வகையில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது வந்து கேட்கறது ஒரு பெருமை, நல்லா சரிதான், அது அவங்களுக்கு தான் நல்லா புரியும், நம்ம அந்த காலத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. இது கிடையாதுன்ட்டாங்க. என்ன கிடையாதுன்ட்டாங்க? கடைசி ஹஜ்ஜில சொல்லுறாங்க, அலாஹல் பல்லகு மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் மார்க்கத்தை சொல்லிட்டேனா, சொல்லிட்டேன். புல்லி பல்லுகு ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லிருங்க. அந்த கடைசி ஹஜ்ஜில கூடியிருந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லுங்கிறாங்க. அப்ப என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு கேட்டா, ருப்ப முபல்லகின், இங்க என்னுடைய செய்தி கேட்கிறீங்கல்ல, கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்கிறீர்களோ அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார். உங்களுக்கு நான் சொன்ன அர்த்தம் வழங்காது, நீங்க போய் யாருக்கு அடுத்த தலைமுறை சொல்லுவீங்க, அவங்க உங்களை விட நன்கு புரியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜில நமக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் புரிந்து கொள்வதை விட நீங்கள் யாருக்கு போய் சொல்கிறீர்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக புரியக்கூடியவராக இருப்பார்கள் என்று அந்த அதே கடைசி ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 1741வது ஹதீஸ்ல இவ்வாறுல பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஒருத்தர் கொள்ளாதீங்க, வெட்டாதீங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ்லாம் இந்த இறுதியாக இந்த வாசகம் என்ன வர, ருப்பு முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், நேரடியாக என்னிடத்தில் கேட்டவரை விட உங்களிடத்தில் கேட்பாரே அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார். அப்ப என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்கன்னா அது அந்த காலத்தை அனுசரித்து மனிதன் பேசுற பேச்சு இருக்குல்ல, அதுக்கு நீங்க அந்த காலத்தில் புரிஞ்சுக்கிற முடியும். இது அந்த காலத்துக்கு வந்த மெசேஜ் இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் அந்த காலத்து மக்களுக்காக வந்ததா? கியாமத் வரைக்கும் வந்தது. அப்ப கியாமத் வரைக்கும் உள்ள அந்த சூழ்நிலையை அடையும் போது அவனுக்கு கூடுதல் விளக்கம் கிடைக்கும். இந்த காலத்தில் வாழும் போது ஒரு ஹதீஸை பார்த்து நமக்கு என்ன கிடைக்குமோ இந்த விளக்கத்தை அந்த காலத்தில் அடைந்திருக்க முடியாது. அப்ப இது காலத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யும், உங்களுக்கு கூடுதல் ஞானங்கள் கிடைக்கும் என்கிற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? சஹாபாக்கள் புரிந்தது கரெக்டா இருக்கும், புரிந்தது உங்களுக்கு ஆதாரம் காட்டியிருக்கிறோம். சஹாபாக்கள் புரிந்ததான காலித் இப்னு வலீத் புரிஞ்சது தப்பாக புரிஞ்சிருக்காரு, உசாமா தப்பாக புரிஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு பேர் இந்த ஒரு முஆவியாவுடைய கூட்டத்தார்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. புரிவதில் சரியா இருக்க மாட்டார்கள் என்று இவ்வளவு ஆதாரம் சொன்னது என்ன? புரிவதிலும் தப்பு செய்வார்கள், தப்பா புரிவார்கள் நம்மள மாதிரியே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன கேரண்டி என்ன? நான் சொல்ற செய்தி அப்படி கொண்டு சொல்லுங்க, உங்களுக்கு அதிலிருந்து ஒரு கருத்து விளங்கும், அடுத்த தலைமுறைக்கு கூட ஒரு கருத்து சேர்த்து விளங்கும். உங்களுக்கு நான் சொல்வதில் ஒரு கருத்து விளங்குமே, ஆனால் அடுத்த வர தலைமுறைக்கு என்ன செய்ய கூடுதலா விளங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் புரிந்து கொள்வதில் இப்ப நம்ம புரிகிறோமே, இதை விட இனி வர்ற மக்கள் நல்லா புரிவார்கள்.
இப்ப நாம் புரிவதை விட இனி வரக்கூடிய மக்கள் ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு புரியும்போது இன்னும் கூடுதல் பிரைட்டாக என்ன செய்வாங்க புரிவார்கள் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால இந்த வாதம் அடிபட்டுரும். அது போக இப்ப நம்ம ஹதீஸ் புகாரி யாருக்கு புகாரி வச்சுக்கிறீங்க, புகாரி வச்சுக்கிற கைது பார்ப்போம். இவ்வளவு பேர் வச்சுக்கிறீங்க, 7 பாகம் வாங்கி வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 ஹதீஸுகளை நீங்க நினைச்சா எடுத்து பார்த்துடலாம். முஸ்லிம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆனாச்சு எத்தனை பேர் இருந்துச்சா? நீ குர்ஆன் இல்ல யாரா இருக்கிறீங்களா? குர்ஆன் 1, 2, 3, 4, 5, 6 வச்சிருப்பீங்க. குர்ஆன் தமிழாகவும் வச்சிருப்பீங்க. குர்ஆன் இல்லாத ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் குர்ஆனாச்சு இருந்துச்சா? குர்ஆனை பிரிண்ட் பண்ணி கடையில் எடுத்துட்டு இருந்துச்சு இல்ல. எழுத தெரிந்தவர்கள் கேட்டு அவங்களா உட்கார்ந்து அவங்களா கணக்கிட்டு என்ன செய்யணும் எழுதி கொள்ளணும். அது அவர் வச்சிருப்பாரு. அதுல இருந்து இன்னொருத்தர் எவரா எழுத தெரிஞ்சது வந்து என்ன செய்வாரு, அதுக்காண்டி ஒரு வருஷம் 6 மாசம் மெனக்கெட்டு உட்கார்ந்து எழுதுனா அவருக்கு ஒரு குர்ஆன் கிடைக்கும். இந்த ஆயத்துக்குள்ள இந்த அர்த்தம் இருக்குன்னு யாருக்கு விளங்குது? நமக்கு விளங்குது. இன்னொரு பிரச்சனையை சந்திக்கும் போது இந்த ஆயத்தை அவங்க பார்த்தா அதுக்கு விடை கிடைக்கும். அப்ப என்ன சொல்றோம், செயற்கை முறையில் கருவுற்று கொள்வதாக இருந்தால் கணவனுடைய விந்தை எடுத்து மனைவிக்கு வைத்து செய்வது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. மற்றவனுடைய விந்தை எடுத்து செயற்கை முறையில் குழந்தை உற்பத்தி பண்ணீர்களே ஆனால் அது குற்றமாயிரும். கணவனுக்குத்தான் மனைவி விளைநிலம் என்று குர்ஆன் சொல்கிறது அப்படின்னு இந்த ஆயத்தை வச்சு ஃபத்வா கொடுக்கிறோமா இல்லையா? இது இல்லைன்னா விளங்கணும். இந்த விளக்கம் அன்றைக்கு இருந்திருக்குமா? அப்ப காலம் தான் விளக்குது. இந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்யுது, இதுக்குள்ள அர்த்தம் உலகம்லாம் இருக்குதான் விளக்கி காட்டுதா இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, இரவுல நீங்கள் படுக்கும் போது விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் எலி இழுத்துக்கொண்டு போய் வீடுகளை கொளுத்தி விட்டுரும். அந்த காலத்துல விளக்குன்னு சொன்னா இந்த லைட்ல அதுல கிடையாது. விளக்கெண்ணெய் ஊத்தி அதுல ஜெய்தூன் ஆலிவ் எண்ணெய் ஊத்தி அதுல ஒரு திரியை போட்டு அதுல கொளுத்தி வச்சிருப்பாங்க. தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த விளக்கெண்ணெய் அந்த எண்ணெய் டேஸ்ட்டுக்காக என்ன செய்யும், எலி வந்து அந்த பக்கம் வாயை வச்சுக்கிட்டே போயிடும். இந்த பக்கம் நெருப்பா இருக்கு, அந்த பக்கம் என்ன ருசியா இருக்குன்னு திரி எடுத்துக்கிட்டே போயிடும். அது கூரையில எல்லாம் கூரை வீடு, கூரையில ஏறிச்சுன்னு வைங்களேன் பத்திக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு வீடு எரிஞ்சு வேற போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீடுகளை அணைச்சிட்டு நீங்க படுங்க, விளக்குகளை அணைத்து விட்டு நீங்க படுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ இதைத்தான் விளங்கியிருப்பாங்க அன்னைக்கு. இப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த கேஸ் அடுப்பை எல்லாம் நம்ம வந்து அணைக்காம படுக்கலாமான்னு கேட்கிறாருன்னா, அணைச்சிட்டு தான் படுக்கணும். இந்த ஹதீஸ்ல இருக்கு அந்த அர்த்தம். இந்த ஹதீஸ்ல இருக்கீங்க தீ பிடிக்கிறான மேட்ரு, நீ வந்து அணைக்காம படுத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி லீக் செஞ்சிருக்கு, சுவிட்சை போட்டு டப்பு ஸ்பார்க் ஆகி வீடு பத்தி எரிஞ்சிடும். அது செய்யக்கூடாது என்று அந்த ஹதீஸ் இந்த கருப்பு நிலையில் இருக்குமோ. இந்த ஹதீஸ்ல நேரடி இல்ல. நம்ம சந்திச்ச காரணத்தினால அந்த பிரச்சனைக்கு இந்த தீவு இருக்குது அப்படின்னு விளங்குது. இது யாருக்கு விளங்க? இந்த காலத்து மக்களுக்கு தான் வழங்கும், அந்த காலத்து மக்களுக்கு வழங்காது. இந்த காலத்தில் சஹாபாக்கள் தான் இங்க வழங்கும். இந்த காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்திருப்பார்கள்னால இந்த ஆயத்திலிருந்து இந்த அர்த்தம் அவர் விளங்கி இருக்கும். அப்ப இந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும் குடும்ப கட்டுப்பாடு விஷயம் இருக்குது. அப்ப என்னென்ன குடும்ப கட்டுப்பாடு கூடும் கூடாது என்பதற்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டோம்னா அந்த இதெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அது எப்படி முடியும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு காப்பீட்டு தெரியுமா, அல்லது கர்ப்பப்பையில முடிச்சு போடுறது தெரியுமா, வேற என்ன ஏதாவது வாசகட்டமே அவங்களுக்கு தெரியுமா? சகாபாக்களுக்கு தெரியாது. இப்போ விஷயங்கள் இருக்க எது கூடும் கூடாதுன்னு கேட்டோம்னு சொன்னா நம்ம அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காலத்துல அஜில் வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு கூடும் கூடாதுன்னு பிரிச்சு எடுத்துருவோம், ஈஸியா எடுத்துட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் நல்லா சொல்லிருக்காரு. பின்னர் அறிவிக்கிறான்ல, இதனுடைய செய்திகளை முழுசாக நீங்க பின்னர் அறிவீர்கள். இன்னும் பின்னர் அறியக்கூடிய விஷயம் இருக்கிறது. இன்னமும் குர்ஆனிலே பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இன்னமும் ஹதீஸ்ல பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிற அந்த காலம் வரும்பொழுது அந்த கோணத்தோடு அந்த பார்வையோடு அந்த ஹதீஸை பார்த்தோமேயானால் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும். அதனால வந்து சஹாபாக்கள் முடிஞ்சு அவங்க சரியா வரேன், அவங்க விளங்குற மாதிரி விளங்கினா எப்படி பண்ணி இந்த காலத்து பிரச்சனை தீர்வு சொல்லுவேன். சந்திர மண்டலத்தில் போய் என்னுடைய கிபிலா எப்படி சொல்லுவது கேட்டா கூட பதில் சொல்லுமா இல்லையா? அவர்கிட்ட கேட்டு சிரிச்சிருப்பாரு, சந்திரமண்டலத்துக்கு போற அது கேட்டுப்பாரு. நம்மள்ட்ட கேட்டா அப்படியா என்ன சரியாக யோசிப்போம். நம்மள்ட்ட கேட்டா அது என்ன ஹதீஸ்ல ஆதாரம் தேடுவோம். அவர் காலத்துல போய் கேட்டுருவோம், சந்திர மண்டலத்தில் நான் போய் நின்றால் எங்கே தொழுவதுன்னா படத்திற்கு போயிடுவோம். நீங்க எப்படி சந்திரனுக்கு போவ, அது எப்படா போக முடியும்? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க, நீ போயிருவியா? அப்படிதான் அந்த சஹாபாக்கள் கேட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சிந்தனை ஓடாது, நமக்கு ஓடுது. போயிட்டானே போக முடியும்னு காட்டுறானே, அப்ப அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா இல்லையா? இது மாதிரி 6 மாசம் பகல் 6 மாசம் இரவா இருந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டா என்ன செய்வார் அவரு? 6 மாசம் பகல் 6 போய் வேலை பார்த்துட்டு 6 மாசம் பகல் 6 மாசம் இரவா இருக்கிறது அவர் தெரியுமா சாபிக்கு? இப்ப நம்ம கேட்கற பல்கேரியா அவ்வளவு எப்படி தெரிவுறது? 6 மாசம் பகலாவே இருக்கு, 6 மாசம் இரவாவே இருக்குன்னு கேட்டா நம்ம யோசிப்போம். அப்படின்னா ஒரு தீர்வு சொல்லணுமே, ஹதீஸ் இருக்க தேடுவோம், தேடி பார்த்து அதுக்கு தீர்வு சொல்லுவோம். ஹதீஸ்ல தான் சொல்லுவோம், குர்ஆன்ல தான் சொல்லுவோம். அது இருக்கிற அந்த அர்த்தம் இருக்குது.
அல்லாஹ்வுடைய வேதம் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள வேதமா இருக்கனால அதுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்போது பார்த்தா அது இருந்து தெரியும். அந்த நேரம் வராம பார்த்தா மேலோட்டமான அர்த்தம் தெரியும். அந்த நேரம் வர முந்தி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அர்த்தம், அதுலயும் அர்த்தம் இருக்கும், உடனே இருக்காது, அதுலயும் ஒரு தேவையான போதனை இருக்கும். நேரம் வந்தவனு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூடுதல் விளக்கமாக கிடைக்கும். இது விளங்காம சஹாபாக்கள் விளங்கினா தான் நம்ம விளங்க முடியும். சஹாபாக்களை நீ கூட விளங்க முடியுமா? எப்படி கூட விளங்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாய்ப்பு நமக்கு தானே இருக்கு, அவங்க நமக்கு தானே சிந்திக்க முடியும். அப்ப இந்த இதை விளங்காம என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கான்செப்ட்லாம் நிக்கவே நிக்காது. சஹாபாக்களுடைய எவ்வளவு சிறப்பை அவர்கள் சொன்னாலும், அவங்களுடைய அறிவு திறமைக்கு 1000 ஆதாரங்களை காட்டினாலும் அந்த வாதம் நிக்காது. ஏன் என்று கேட்டால் அறிவு திறமையை பயன்படுத்துவதற்கு சாதனங்கள் வேணும், மெட்டீரியல் வேணும், நூல்கள் வேணும், ரெஃபரன்ஸுக்கு என்ன செய்யணும், ரெக்கார்டுகள் வேணும். அது அவங்கள்ட்ட இல்ல, நம்மள்ட்ட இருக்குது. இருக்கக்கூடியவர்கள் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், விளங்குகிறோம். அதனால இப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது என்பதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது, ஆதாரம் கிடையாது என்று வழங்கிக் கொண்டோம். அடுத்ததாக இந்த சமூகத்தில் பெரிய பாதிப்பை இந்த சஹாபாக்களை பின்பற்றலாம் கூட இந்த ஒரு சின்ன கூட்டத்தில் இருக்குது. அதிகமான மக்களை தாக்கத்துக்கு உள்ளாக்கிறது கேட்டீங்கன்னா மதுஹப் தான். மதுஹப் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அந்த போர்டில் இருக்கிற அளவுக்கு 4 மதுஹப்களில் ஒன்றை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசலுக்கு வராத, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மதுஹப் தான் இஸ்லாமு, மதுஹப் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமே இல்லை என்கிற அளவுக்கு ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி என்கிற 4 மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம நாட்டில் ஷாஃபி, ஹனபி தான், ஹனபி அதிகமாக இருக்கிறார்கள். ஷாஃபிகள் வந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் கடலோரத்தில் இருக்கிற ஊர்களில் மாத்திரம் இருக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் எல்லாம் இந்தியா முழுசும் யார் தான் இருக்கிறார்? ஹனபிகள் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல ஹனபிகள் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் ஹனபிகள் தான் அதிகம். மதுஹப்ங்கிற பேர்ல எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் உலகத்தில் யார் அதிகம்? இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்தா தான் முஸ்லீம்கள் எல்லாம் வந்துடுறாங்க. சவுதியில் உள்ள முஸ்லீமை விட ஜாஸ்தி இந்தியாவில் இருக்கிறோம். அரபு நாட்டில் இருக்கிற முஸ்லீமை விட இந்தியாவில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி. நம்ம 20 கோடி இருக்கிறோம். சவுதியில் 5 கோடி இருக்காங்க. ஒரு 5 கோடியா? சவுதியில் ஜனத்தொகை 5 கோடி என்னமோ இருப்பாங்க. நம்ம 20 கோடி இருக்கோம். சவுதியை விட இந்தியாவில் தான் முஸ்லீம் அதிகம், பாகிஸ்தான் அதே மாதிரி இருக்கும். 9 பேர் ஹனபி மதம். எந்த அளவுக்கு இந்த மதுஹபுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொன்னால், அதிகமான முஸ்லீம்கள் வந்து மதுஹபில் தான் இருக்கணும் என்கிற அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு வந்துட்டாங்க. அது எதனால வந்தார்கள் என்று கேட்டால், அந்த இந்தியாவை வந்து ஆட்சி புரிய வந்த மன்னர்கள் மதுஹப்வாதிகளாக வந்தார்கள். மதுஹப்வாதியாக இருந்து அதன்படி மக்கள்கிட்ட இமாம்களை நியமிக்கிறார்கள். அவங்க கண்ட்ரோல் இமாம்கள் இருப்பாங்க, சட்டங்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. ஃபத்தாவா ஆலம்கீர் அவுரங்கசீப்புக்காக வேண்டிய ஃபத்தாவா தனியா ஃபத்வா எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஆட்சி அதிகார தாக்கத்தினால் இது சென்றடைஞ்சிருச்சு. இஸ்லாத்துக்கு வரும்போதே மதுஹபோட வந்த காரணம் என்ன? இந்தியாவை ஆண்டவர்கள், இந்தியான்னா அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா. இந்தியா இருந்த இந்தியா இல்ல. பழைய இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது இந்தியாவில் தான் பாகிஸ்தான் இருந்துச்சு, இந்தியாவில் தான் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு, இந்தியாவில் தான் பங்களாதேஷ் இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்த இந்தியா இருக்க. அதை அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மதுஹப் அடிப்படையில் தான் ஆட்சி செய்தார்கள். மன்னர்கள் மதுஹப்வாதிகளாக இருந்த காரணத்தினால் அது அந்த ஒரு வசதியில என்ன வெள்ளக்காரன் பரப்பிட்டாங்க இல்லையா? எங்க பார்த்தாலும் இங்கிலீஷா இருக்குது, எங்க பார்த்தாலும் இங்கிலீஷ் ஆங்கிலம் எப்படி உலக மொழியா இருந்துச்சு. அவன் பாதி சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணான். ஒவ்வொரு நாட்டையே பிடிக்கிறது, ஆட்சி பண்றது, எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிறது. அவன் ஆட்சி பண்ணக்கூடியவன் நினைச்ச மொழியை திணிச்சிட முடியுமா இல்லையா? உலகத்தினுடைய மொழியின் அளவுக்கு ஆகிட்டானே, அவனா ஜாஸ்தியா இருக்கிறான். உலக மொழியில வர்றதா இருந்தா என்ன செய்யணும்? சைன மொழி வரலாம், அதிகமான மக்கள் பேசுற மொழி. அது கூட வரல. கம்மியான மக்களுடைய தாய்மொழியா இருக்கிற ஆங்கிலேயன் வந்து உலக மொழியா ஆனது என்று சொன்னால் அவங்கள்ட்ட பவர் இருக்கிறவர்களுடைய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். மதுஹப்வாதிகள்கிட்ட பவர் இருந்த காரணத்தினால அந்த மதுஹப் வியாபித்து பெரிய சிறந்த கருத்துன்னு சொல்லி யாரும் போயிடல. பள்ளிவாசல்ல இமாம் தொழுகிற மாதிரி மக்கள் தொழுவிப்பாங்க. இமாம் அவர் தான் நியமிப்பாரு. அவர் இப்படின்னா இப்படி இப்படின்னா தொங்கிட்டு விஷயம் இப்படியே போன காரணத்தினால்தான் மதுஹப் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணம் தான். இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த மதுஹப்ங்கிறாங்கல்ல, மதுஹபுடைய இமாம்களுடைய காலம் என்ன? மதுஹப்ங்கிறாங்கல்ல, அது 4 பேருடைய காலத்தை தெரிஞ்சுக்கணும். அபு ஹனீஃபா இமாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹிஜ்ரி 70 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 70 வந்து பெரும்பாலும் சஹாபாக்கள் யாருமே இல்ல, ஏதோ 1-2 பேர் இருந்ததாக சொல்கிறார்கள். அதை இவர் பார்த்ததாக சில சின்ன சஹாபியை அபு ஹனீஃபா பார்த்ததாக சொல்றாங்க. அப்படி இருந்தால் அல்லாத வயசுல உள்ள சஹாபி பார்த்திருப்பாங்க. ஹிஜ்ரி 70 என்று சொன்னால் அப்ப 70 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப அவ்வளவுக்கு பிறகுதான் யார் பிறக்கிறா? அபு ஹனீஃபா பிறக்கிறாரு. பிறந்தவனே எல்லாம் தெரியாது, அதுவும் ஒரு 25 வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு.
70-95 வயசுலாம் புத்தகம் படிச்சு ஆய்வு செய்யக்கூடியவர் ஆயிருப்பாரு. 70ல பிறந்தவர் 180ல மௌத்தாயிட்டாரு. வாழ்ந்தது 80 வருஷம். அபூ ஹனீஃபாங்கிற அந்த இமாம் அறிஞர் ஹிஜ்ரி 70ல பிறக்கிறாரு, 180ல மௌத்தா போறாரு. அவர் உலகத்துல வாழ்ந்து ஒரு 80 வருஷ காலம். அப்ப அவர் ஆய்வுல ஏற்பட்டது ஒரு 50 வருஷம் ஆய்வு பண்ணிருப்பார். 70ல பிறந்தாருன்னு சொன்னா ஒரு 100ல ஒரு அறிஞர் ஆயிருப்பாரு. உடனே பிறக்கும்போது அறிஞர் ஆயிருப்பாரு. தேடிக்கிற ஒரு அறிஞர்ங்கிற ஒரு பேர் இருக்கிறது 30 வருஷமா ஆயிருக்கும். ஒரு 50 ஆண்டு காலம் அவர் மார்க்க பணி செஞ்சிருக்கிறார். 50 ஆண்டு காலம் மார்க்க அறிஞரா இருக்கிறாரு. இந்த அறிஞரா இருந்த காலம் ஹிஜ்ரி 100ல இருந்து 150க்குள்ள இதுக்குள்ள வாழ்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷாபி இமாம் என்ன அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவரு 150ல பிறக்கிறார். அவர் மூத்தா போன வருஷம் பார்த்து பிறக்கிறார். அதுக்குள்ள பெருமை அடிச்சுக்கிறாங்க. என்ன பெருமை அடிச்சுக்கிறாங்க? இவர் போன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அபூ ஹனீஃபா போனது பிறக்கிறாரு இமாம் மதுஹப் சண்டை அந்த அளவுக்கு பெருமை அடிச்சுக்கிறாங்க. ஷாஃபி இமாம் பிறந்த வருஷமும் அவர் இறந்த வருஷமும் ஒண்ணும். அதுக்காக என்ன செய்வாங்க? அபூ ஹனீஃபா இந்த வரைக்கும் இமாம் பிறந்தாரா, அபூ ஹனீஃபா இப்படா போவார்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் பிறந்தாருன்னு இப்படிலாம் சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப அவர் எப்ப இறக்குறாரு அபூ ஹனீஃபா இமாம் அந்த ஆண்டு இவர் பிறக்கிறார். பிறந்து ரொம்ப கம்மியா தான் 54 வருஷம் தான், 204ல மூத்தா போயிடுறாரு. ஷாஃபி இமாமுடைய வருஷம் எவ்வளவு? 180ல பிறக்கிறாரு. மொத்தம் வாழ்ந்தது 54 வருஷம். 54ல ஒரு 30 வருஷம் அறிஞர்னு பேர் எடுத்தாருன்னா ஒரு 24 வருஷம் மார்க் அறிஞராக சேவை செஞ்சிருக்கிறாரு ஷாஃபி இமாம்ங்கிறவர். அதுக்கப்புறம் மாலிக் இமாமுடைய காலம் அவர் 93ல பிறக்கிறார். மாலிக் இமாம் என்ன செய்யறாரு? அபூ ஹனீஃபா 70ல பிறக்கிறாரு இல்லையா, அவர் ஒரு 23 வருஷம் தள்ளி என்ன செய்யறாரு? 93ல பிறக்கிறாரு. 179ல அவர் மரணிக்கிறாரு. 86 வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு 30 வயசுல அவர் மார்க்க பணி செஞ்சாருன்னு சொன்னா ஒரு 56 வருஷம் நினைஞ்சிருப்பாரு. ஒரு ஆலிமாக மார்க்க பணி செஞ்சிருப்பாரு. அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க எடுத்துட்டீங்கன்னா 164ல பிறக்கிறாங்க. 164ல பிறந்து 241ல ஹிஜ்ரி 241ல மரணிக்கிறாங்க. அப்ப அவங்க உலகத்துல வாழ்ந்த காலம் 77 வருஷம். 27 வயசுல மௌத்தா போயிருக்கிறாங்க. 27-30 வயசுல அந்த அறிஞரை கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 47 வருஷம் 45 வருஷம் ஒரு அறிஞரா இருந்திருக்கிறார். அப்ப 25-30-40 வருஷம் அறிஞர்களாக வாழ்ந்த இவங்க எல்லாம் ஹிஜ்ரி 180ல இருந்து 100க்கு பின்னாடி எல்லாருமே மார்க் அறிஞராக தலை எடுக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 100 ஆண்டுக்கு பிறகுதான் இவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அப்ப 100 ஆண்டுக்கு முந்தி வாழ்ந்தவங்க எந்த மதுஹபை பின்பற்றினாங்க? மதுஹபு ரொம்ப அவசியம் சொன்னா இவங்க பிறந்ததே ஹிஜ்ரி 70ல அறிஞராகிறதுக்கு 100 ஆயிடுச்சு. அப்ப 100ல தான் மார்க் அறிஞர்ங்கிற மாதிரியான ஒரு பேரும் புகழும் அவங்களுக்கு அடைஞ்சு இருப்பாங்க. அப்ப 100 ஆண்டுக்கு பிறகு வந்த ஒன்று எப்படி இஸ்லாமாக இப்படி சிந்திக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பிந்தி 150 வருஷத்துக்கு பிந்தி 200 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆட்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கம் ஆகியிருக்கும்? அப்ப இதெல்லாம் எப்படி இஸ்லாத்தினுடைய இவங்க சொல்வதெல்லாம் தீர்ப்பு கரெக்டா இருந்திருக்கு அப்படின்னு சிந்திச்சிருந்தார்கள்னா கூட வந்திருக்காது. ஆனா விளங்காம எனக்கு அந்த பவர் இருந்த காரணம் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இந்த அறிஞர்கள் கைக்குள்ள போட்டு வச்சிருந்த காரணத்தினால அவங்களுடைய சித்தாந்தத்தை அப்படி பரப்புன காரணத்தினால அவங்களுடைய புகழ் எங்க பார்த்தாலும் பரப்பப்பட்டு விட்டதே தவிர சிந்தித்து பார்த்தெல்லாம் யாரும் ஷாஃபி தான் சரியான மதுஹப் நான் ஆராய்ச்சி பண்ணி சேர்ந்தேன்னா எவரும் சேர்ந்து கிடையாது. இங்க இருக்கிற ஷாஃபி ஹனஃபிக்காரங்க ஏன்டா ஷாஃபி எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லி தந்தாங்கம்மா, நீ ஏன்டா ஹனஃபி அப்படித்தான் எங்க வீட்டுல நாங்க அத்தா வீட்டு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. ஹனஃபின்னு அத்தா விட்ட ஆளுங்க, ஷாஃபின்னா வாப்பாண்டு கூப்பிட்டா ஷாஃபியா, அத்தாண்டு கூப்பிட்டா ஹனஃபி. பெத்த தகப்பனாரைய வாப்பாண்டு கூப்பிடுறவங்க யாரு? ஷாஃபியா. பெத்த தகப்பனார் அத்தாண்டு கூப்பிட்டா ஹனஃபி. இதுதான் சொல்லி தந்தீங்களே ஆராய்ச்சி பண்ணி இவர் தான் பெரிய அறிஞர் 2 கம்பேர் பண்ணி அப்படி ஆகிட்டோம். அப்படித்தான் எல்லாரும் ஆனாங்க. நீங்க எப்படி ஆனீங்களோ அப்படித்தான் ஆனார்களே தவிர இது பெரிய ஆரோக்கியமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த மதகெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளல. பிறக்கும் போது திணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறதே நிக்கலன்னா இவங்களோட பின்பற்றுறது. இப்ப சஹாபாக்களை பின்பற்றுறது பேசணுமே அதுவே நிக்கலன்னு சொன்னா இவங்க எல்லாம் எப்படி அதை விட நல்லா கரெக்டா இருப்பாங்களா? அவங்கள்ட்ட கூட சொன்னோம்ல அதெல்லாம் வச்சுக்கிறங்க. சஹாபாக்களுக்கு சொன்னதை விட ஒரு பாதியாவது கூட இருக்குமா எங்களுக்கு பலவீனம்? சஹாபாக்கள்கிட்ட 100 தவறை காட்டணும்னு சொன்னா 250 தவறு இருக்கணும். அப்ப 100 தவறு வரக்கூடியவரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா 200 தவறு வரக்கூடிய எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்ப சஹாபாக்களுக்கு சொன்ன எல்லா வாதங்களுமே சஹாபாக்கள் காலம் முடிந்த பிறகு வந்த இவர்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி அவங்களுக்கு மார்க்கத்தில் அத்தாட்சி ஆவார்கள் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோமையானால் அப்ப இதுவும் நிக்க மதுஹபுக்கு எந்த ஒரு கிரவுண்ட் கிடையாது. அது ஒண்ணு நினைக்கணும். அடுத்ததான் என்னன்னு கேட்டா அந்த மதுஹபை சொல்றாங்கல்ல அவங்க இமாம்கள் உண்டாக்கணும் இல்ல, அது நல்லா விளைக்கணும். இப்ப ஹனபி மதுஹப்ங்கிறாங்களே அபூ ஹனீஃபாங்கிறவரை அப்படி மதுஹப் உண்டாக்கி
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நம்ம உண்டாக்கி இருக்கிறோம். அப்படி உண்டாக்குற இயக்கத்தை அவரெல்லாம் உண்டாக்க கிடையாது. அவர் அவர் நல்ல லாஜிக்கா பேசக்கூடிய ஒரு அறிஞர். அவர் அபூ ஹனீஃபா ஒரு நல்ல கூர்மையான அறிவு படைத்தவர். எல்லாமே லாஜிக்காவே என்ன செய்வார், நிறைய பேசுவார். அப்படி பேசக்கூடிய அறிஞராக இருக்கும்போது அவருக்கு நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல அறிஞர்கள் படிப்பாங்க. நிறைய திறமையான மாணவர்கள் கிடைச்சாங்க. அந்த மாணவர்கள் திறமையானவர்களா இருக்க அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை அப்படி அபூ ஹனீஃபா சொன்னாங்க. அப்படி எடுத்து காட்டி பின்னாடி உண்டானது. அபூ ஹனீஃபா என்பவர் ஹனபி மذஹப் என்பதை உண்டாக்கவில்லை. ஷாஃபி இமாம் என்பவர் என்ன செய்யல, ஷாஃபி மذஹப் எல்லாம் உண்டாக்கவில்லை. தன் காலத்தில் அறிஞராக இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை, அந்த வேலைதான் செஞ்சாங்க. அவர்கள்ட்ட மாணவர்கள் அதிகமாக சேரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய கருத்து உலகத்தில் போவதற்கு உதவியாக இருக்கும். இப்ப இமாம்கள் என்ன அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு பாருங்க, மதுஹப்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு இமாமுக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்கு முதல்ல வழங்கிக் கொள்ளணும். முடிஞ்சிட்டோம். சரி, இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுதான் வர்றாங்க. இந்த மதுஹபுடைய இமாம்கள் மதுஹபை உண்டாக்கவில்லை என்பதையும், மதுஹப்ங்கிறது எந்த வகையிலும் இஸ்லாத்துக்கு உடன்பாடானது இல்லை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதிகமான சான்றுகள் அறிந்து கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும்.